வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நம்முடைய ஆத்மாவை நாம எப்படி சரியான வழியில வழி நடத்த நாம அது எப்படி நாம வழி நடத்துவது? நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நாம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது எப்படி நம்முடைய கண்ட்ரோலுக்கு அது கட்டுப்பட்டு வரும் அப்படின்னு நாம யோசிக்கலாம். அது எல்லாமே கட்டுப்பட்டுதான் வரும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. நாம தான் நம்முடைய ஆத்மா அது திசை திரும்பி போகாதவாறு நாம தான் நம்முடைய ஆத்மாவை சரியான பாதையில நடத்தும்படியாக நாம இந்த வேத வசனத்துல தேவன் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மா திசை திரும்பும் போது நன்மை தீமை ஒரு ஆத்மாவுக்கு தெரியும். நம்முடைய இந்த உலகத்துல பார்க்கும்போது நன்மை தீமை இரண்டு இருக்கிறது. அந்த நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும். அது நன்மையை நல்ல வழியில் அதை புகுத்த வேண்டும், தீமையான வழியில் திசை திருப்பாதவாறு நாம தான் அதை நல்ல வழியில கொண்டு போகணும். அதுக்கு நாம வேத வசனத்தின் மூலம் எப்படி சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் நாம் பார்க்கும்போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது ஒரு ஜபம் முடித்ததும் நாம இந்த நாம ஏறெடுக்கிறோம் இந்த வசனத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஏன் நாம அப்படியாக ஏறெடுக்கிறோம்? என் ஆத்மாவே கர்த்தரை நீ ஸ்தோத்திரி என்று எதற்காக? என் ஆத்மாவே, இன்னொரு ஆத்மாவே அங்கே சொல்லப்படவில்லை. உன்னுடைய ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லப்படவில்லை. என் ஆத்மாவே, இது யார் இங்க சொன்னதுன்னா தாவீது சொல்கிறார். அவருடைய ஆத்மா திசை திரும்பியதான் அவர் அங்கே சொல்கிறார். இல்லையென்றால் அவர் இந்த வேத வசனத்தை இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவருடைய ஆத்மா அவருடைய கண்ட்ரோல்ல போகல. எப்படி அதை நாம கண்ட்ரோல் பண்றது நம்முடைய ஆத்மாவை? இப்ப நம்ம உலகத்தை தான் நாம பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மா உலகத்தை பார்க்கல, நமக்கு உள்ளதான் இருக்குது. நாம இதற்கு முன்பாக நம்ம பல தடவை என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி எங்க இருக்கிறது? உள்ளுக்கு. இப்ப சூரியனை நாம எடுத்துக்கொண்டோம்னா அங்கே ஒரு மைய கரு இருக்கிறது. அதை சுற்றிலும் அது அக்கினி பிளம்பு, அதை அடுத்துதான் ஒளியை கொடுக்கிறது. அங்க இருக்கிற மைய கரு அது அக்கினி பிளம்பாக மாறி தான் ஒளியை கொடுக்கிறது இந்த உலகத்துக்கு. இல்லையா அது ஒளியை கொடுக்காது. அவ்வளவு பவர் உள்ளதாக இருக்கிறது அந்த மையக்கரு. அந்த மையக்கரு எவ்வளவாக அக்கினி பிளம்பாக இருக்கிறதோ அப்படிதான் சுற்றுகிறது. அந்த சுழற்சியை அங்கே கொண்டு வருகிறது. அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு கரு இருக்கிறது, அணுக்கரு என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு தேவன் சிருஷ்டித்த யாதொன்றை எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஒரு அணு கரு இருக்கிறது. அதுதான் அதை இயக்குகிறது. அதே போல நமக்கு சரீரத்துக்குள்ளேயும் அங்கே ஒரு கரு இருக்கிறது. அதுதான் ஆவி. அந்த ஆவி அனல் மூட்டிதாய், அனல் ஆகிதாய் ஆத்மாவை இயக்குகிறது. அந்த ஆத்மா முதல்ல ஆவி, அடுத்து அதை சூழ்ந்து ஆத்மா, அடுத்துதான் சரீரம். இதைத்தான் நாம பார்க்கிறோம். இந்த சரீரத்தை தான் நாம பார்க்கிறோம், நமக்குள் இருக்கிறதை நாம பார்க்கவில்லை. ஆனால் இந்த வெளியில் இருக்கிற இந்த சரீரம், இந்த மாம்சம் தான் இந்த உலகத்தின் நன்மை தீமைகளை உள்ளுக்கு கொண்டு செல்கிறோம். இப்ப நன்மையை நமக்கு ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். நன்மை என்ன, தீமை என்ன? முதலாவதாக அவர்களுக்கு நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. நாம வேதத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 3 அதிகாரம் 22 வசனத்தை நாம் பார்க்கும்போது எடுத்துக்கொண்டவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்னைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவர் அங்கே திட்டம் போடுகிறார். அப்ப அவன் இந்த கனியை பூசித்தான். தேவன் சொல்கிறான், நீ கனியை பூசிக்காதே. அது நமக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். நன்மை தீமை மரத்தின் கனியை பூசிக்காதே. அவன் புசித்ததனால் இப்போது அவன் எப்படியாக மாறிவிட்டானா? நன்மையும் தீமையும் அறியத்தக்க ஒரு மனுஷனாக மாறிவிட்டானா? அதற்கு முன்பு வரை அவனுக்கு அந்த நன்மையும் தீமையும் தெரியவில்லை.
இப்போது தேவனை போல் அவன் நன்மையும் அறிகிறான், தீமையும் அறிகிறான். அப்ப இந்த உலகத்திலே இருக்கிற நன்மை என்ன, தீமை என்ன என்று அப்ப நமக்கு இப்போது தெரியும். அப்ப அந்த நன்மையை நமக்குள்ள கொண்டு நாம இப்போ ஒரு தீமையை பார்க்கிறோம். நாம கடந்து செல்கிற வழியில ஒரு இச்சையான ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். அந்த இச்சையை பார்க்கும்போது அந்த அந்த எங்க இருந்து இது பார்க்கிறோம், கண்கள் பார்க்கிறது. கண்கள் பார்க்கும்போது அது எங்கே கொண்டு செல்கிறது, உள்ளுக்கு தான் கொண்டு செல்கிறது. அந்த தீமை நமக்குள்ளே கொண்டு போனோம் என்றால் அது விருத்தி ஆயிற்று என்றால் அங்கே உள்ளுக்கு போய் அது விருத்தி ஆகிறது, அந்த ஆத்மாவோடு விருத்தி ஆகிறது. விருத்தி ஆயிற்று என்றால் அந்த மனுஷன் தீமைக்குரிய காரியத்துக்கு நேராக கடந்து செல்கிறான். அப்படியாகத்தான் சொல்வார்கள், அந்த சின்ன வயசுல இருந்தே தீமையான காரியங்களை இப்ப திருடுகிறாங்க, அது தீமை. அந்த திருடுகிற காரியத்தை அவர்கள் உடனே தடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு தடுக்க வேண்டும் பெற்றோர். இது தீமையானது, பின்னால உனக்கு பெரிய ஒரு தீங்கை கொண்டு விடும், உன் வாழ்க்கையை அது அழித்து விடும் என்று அதை நாம் கற்றுக் கொடுக்கும் போது அவனுக்கு நன்மை ஏதுவான காரியத்தை அவனுடைய கண்களுக்கு முன்பாக புகுத்த வேண்டும். அப்படியெல்லாம் கண்களுக்கு நேராக காண்பிக்க வேண்டும், இது நல்ல வழி, இது தீமை. ஆகையால் நீ தீமைக்கு ஏதுவான காரியத்தில் போனாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை அது விருத்தியாகிறது. தீமையான காரியத்தை உட்கொண்டு அது எங்கிருந்து போகிறது, நம்முடைய கண்ணில் இருந்துதான் முதல்ல தொடங்குகிறது. அதுதான் பார்க்கிறது, உலகத்தை பார்க்கிறது அதுதான். அந்த கண் வழியாக போய் ஆத்மாவுக்குள் அது விருத்தியாகி அது தீமை துன்மார்க்கமாய் மாறுகிறது. ஒரு துன்மார்க்கமான மனுஷன் மாறும்போது, ஒரு மனுஷன் மாறும்போது அவனுடைய வாழ்க்கையை நாம் ஒரு விசை யோசித்து பார்த்தோம் என்றால் அது எப்படியாக மாறும், பின்னாலே ஒரு சமாதானமற்ற ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. அதே இதை இப்ப நன்மை, அப்ப உடனே திசை திருப்புகிறோம், நன்மைக்கு ஏதுவாக இது நமக்கு தேவையில்லாத காரியம், ஒரு இச்சையா இருக்கட்டும், ஒரு வேற ஒரு அது பார்க்குவதற்கு அழகாக இருக்கும், அது அதை நினைக்கும் போது நினைவுகளும் அழகாகத்தான் இருக்கும். எது அந்த தீமைக்கு ஏதுவான இச்சையான காரியங்கள். ஆனால் அது நம்மை அழிக்கும் என்பது நாம அப்போது தெரியாமல் இருக்கும். பாம்பின் விஷம் போனது, பாம்பு அது என்ன செய்யுமா, அது நம்மை கடிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சாகடித்துக் கொள்கிறது போல அது நம்முடைய ஆத்மாவை அது சாகடிக்கிறது. ஆத்மாவுக்கு அங்க தெரியல, கொண்டு போறது கண் வழியாக அங்கே ஆத்மாவுக்குள் கொண்டு போய் அது சிந்தனைகள் ஆத்மாவோடு இணைக்கப்பட்டதுதான் சிந்தனை. அது அங்கே விருத்தி அடைந்து அந்த ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக அங்கே கடந்து செல்ல காரணமாகி மாறுகிறது. அப்ப உடனடியாக நாம எப்படி அதை திசை திருப்புகிறது, அந்த தீமையான நம்மளே பார்க்கிறோம், பார்க்கும்போது அது உடனே அங்க ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஒரு தீமையை நம்ம பார்க்கிறோம், பார்த்தோம்னா இது நமக்கு தேவையில்லை, இது சில நேரங்கள்ல தேவையில்லாத சிந்தனைகள் அலைகழிக்கும், சில பேர்களை முட்டி மோதும். அப்ப என்ன பண்ணணும், இது நமக்கு தேவையில்லை, இது நம்ம அதுக்கு இடம் கொடுத்தோம் என்றால் இது பின்னாளில் நம்மை அழித்து விடும். ஆகையினால் நாம உடனே என்ன செய்ய வேண்டும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. இதுதான் தாவீது அங்கே சொல்கிறான். தாவீது அந்த அனுபவத்தை தான் அவர் அங்கே சொல்கிறார். என் ஆத்மாவே, என்னுடைய சிந்தனையே நீ ஓடாதே, எங்கே அந்த தீமைக்கு நேராக ஓடாதே. இப்ப சிலவங்க சொல்லுவாங்க, பிசாசு நமக்குள்ள இருந்துதான் இது கிரியை செய்கிறது. இல்லை, நாம தான் பார்க்கிறோம் தீமையை, நாம இரண்டுக்கும் மத்தியில் நாம கடந்து செல்கிறோம், நன்மைக்கு தீமைக்கும் மத்தியில் நாம் கடந்து செல்கிறோம். நமக்கு நன்மையும் தீமையும் தெரியும். ஏன், அங்கே ஆதியிலேயே அவர்கள் வகை பிரிக்கப்பட்டார்கள், நன்மையும் தீமையும் ஏதுவாக அவர்கள் மாறினார்கள், அறிவு வந்தது. ஆகையினால் நமக்கு அந்த அறிவு இப்போதும் இருக்கிறது, சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது, அவர்களுக்கு நாம பழக்கப்படுத்தி கொடுக்கிறோம். அப்படியாக அந்த அது நம்மை தீமைக்கு ஏதுவான இச்சைகள் நம்மை முட்டி மோதும் போது நாம உடனடியாக என்ன செய்ய வேண்டும், நமக்கு முன்னாடி வேலை வந்து நிற்கும் தீமை, ஒருவேளை இச்சைகளை கொண்டு வருகிற தீங்குகளை கொண்டு வரக்கூடிய தீமை அது அழகாக நம் மத்தியில் நமக்கு முன்னாடியே வந்து நிற்கும். உடனே நாம நினைக்கணும், இல்ல என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, இது எனக்கு தேவையில்லாதது, என் முன்னாடியே வந்து என்னை அலைகழிக்கும்படி என்னை முட்டி மோதும்படி வந்து நிற்கிறது. நான் இப்ப என்ன செய்ய வேண்டும், நான் இதுல இருந்து இது நமக்கு இதுக்கு நேராக நான் கடந்து சென்றேன் என்றால், இந்த தீமைக்கு நேராக நான் கடந்து சென்றேன் என்றால் என்னுடைய வாழ்வு வீணாகி போகும், என் ஆத்மா மரணத்துக்கு நேராக கடந்து செல்லும். ஆகையினால் இப்போது ஆத்மாவை என்ன பண்ணணும், தேவனுக்கு நேராக திசை திருப்பணும். இது உள்ளுக்கு போயாச்சு, ஆத்மாவோடு இணையும் இந்த தீமை, இந்த இச்சையான காரியங்கள்.
உடனடியாக நாம என்ன செய்யணும்? என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே. அதான் சிந்தனை. அந்த ஆத்மாவோடு இணைக்கப்பட்டதான் அந்த முழு உள்ளம். அந்த என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்தரி. உடனடியாக நாம டைவர்ட் பண்ணணும். இதுதான் நாம திசை திருப்ப வேண்டும். ஒரு பாதையில போறோம், அதே போல எல்லாமே நாம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் என்னால முடியல, அப்படி அல்ல. ஒரு வழியாக எப்படி போகிறோம், போகும்போது இரண்டாக திரும்புகிறது. எது திரும்புகிறது? அந்த பாதை இரண்டாக திரும்புகிறது. ஒன்று அங்கே பார்க்கும்போது ஒரு பள்ளத்தாக்காக இருக்கிறது, இனி ஒன்று ஒரு மலையாக இருக்கிறது. ரெண்டு வழியுமே என்னாக இல்லை, சரியாக இல்லை. முதல்ல போகும்போது சரியாக இருந்தது, ஆனால் அது இரண்டாக பிரிகிறது. அதில் ஏதாவது ஒரு வழியாக நாம போய்தான் ஆக வேண்டும். நம்ம இடத்துக்கு, சரியான இடத்துக்கு சென்று சேர்வதற்கு. ஒன்று பள்ளத்தாக்கு அதிபயங்கரமான பள்ளத்தாக்காக இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்வோம்? சரி, இந்த பள்ளத்தாக்கை விட இந்த மலை வழியாக ஏறி நாம அந்த சைடுக்கு போவோம் என்று நாம போவோம் அல்லவா? பள்ளத்தாக்கில் விழுந்தால் நிச்சயமாக அங்கிருந்து நாம எழுந்து வர முடியாது. அதான் தீமை என்று நினைக்க வேண்டும். அந்த தீமைக்குள் நாம விழுந்து போனோம் என்றால் நிச்சயமாகவே எழும்ப முடியாது. ஆகையினால் விட நான் இந்த மலையிலே ஏறி இறங்கி நான் அந்த பாதைக்கு, நான் என்னுடைய சரியான பாதைக்கு நான் கடந்து செல்வேன் என்று நாம தீர்மானிக்க வேண்டும். நாம நிச்சயமாகவே அந்த பள்ளத்தாக்குக்குள்ள ஒரு பெரிய அக்கினி சூளை இருக்குது, நாம விழுவோமா? நாம நினைச்சு பார்க்க வேண்டும். நாம அங்கே ஒரு அக்கினி சூளை இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம நிச்சயமாகவே விழ மாட்டோம், இந்த சைடாகத்தான் போவோம். அதே போலதான் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த இச்சையான காரியம் பின்னாலும் என்னை ஆத்மா மரணத்துக்கு நேராக என்னை திசை திருப்பி கொண்டு சென்றுவிடும். ஆகையினால் நான் இப்போது என்னை சரியாக நான் திசை திருப்பதில்லை. என்னுடைய ஆத்மா துன்மார்க்கத்துக்கு ஏதுவான தீங்கான காரியத்தில் துஷ்கிரியைகளுக்கு ஏதுவாக என் ஆத்மா கடந்து செல்லாமல் இருப்பதற்கு நான் இப்போது என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சிந்தனையை, நம்முடைய ஆத்மாவை உடனே தேவனுக்கு நேராக மாற்ற வேண்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று நாம உடனடியாக அங்கே வேத வசனத்தை அங்கே சொல்ல வேண்டும். இந்த வேத வசனத்தை சொல்லி நம்மை அங்கே இருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்ப வேண்டும் தேவனுக்கு நேராக. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது பாகமம் 12:28 வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்னைக்கும் நன்றாய் இருக்கும்படி. அப்ப நம்முடைய சந்ததிகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்ய வேண்டும்? இப்படியாகத்தான் நம்முடைய செயல்களும் செயல்பாடுகளும் தீங்குக்கு நேராக ஓடாமல் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நம்மை மாற்றிக்கொண்டு நாம் இதுதான் சரியான வழி, இந்த வழிதான் நம்மை காத்துக்கொள்ளும், அந்த தீமைக்கு ஏதுவான வழியில் நாம் சென்றோம் என்றால் நம்மையும் அழிக்கும், நம் சந்ததியையும் அழிக்கும் என்று நாம் நினைவில் வைத்துக் கொண்டு உடனடியாக இந்த வேத வசனம் நம்மை விடுவிக்கிறதாக இருக்கிறது. வேதத்தில் உள்ள அத்தனை வசனங்களும் நம்மை என்ன செய்கிறது? நம்மை நல்வழிப்படுத்துகிறது, நம்மை விடுவிக்கிறது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, இந்த மாயையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஆகவே உடனடியாக நாம அந்த வசனத்தை சொல்லி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை தியானிக்க வேண்டும், தேவனோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சங்கீதம் 34:14 நாம் பார்க்கும்போது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து. அப்ப தீமை நமக்கு முன்னாடி இருந்தாலும் நாம அதை விட்டு நீங்கி சென்றோம் என்றால் நமக்கு முதலாவதாக எது வருகிறது? சமாதானம் கிடைக்கிறது. முதலாவதாக அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அந்த கனி கூட அழகாக இருந்ததனால்தான் அவர்கள் பறித்து சாப்பிட்டார்கள். ஒரு மரத்துல ஆப்பிள் போட அழகான கனி இருக்கிறது, இனி ஒரு மரத்தில் பார்க்கும்போது அது ஒரு அசிங்கமான ஒரு கனி இருக்கிறதை நாம பார்ப்போம். நாம முதலாவதாக இந்த ஆப்பிள் கனி விஷத்தன்மை உடையது, ஆனால் அது ஒரு அழகில்லை என்றாலும் அது நல்ல நமக்கு நல்ல சத்தை தருகிற கனி, அல்லனா நமக்கு நல்ல ஒரு பயன் தருகிற கனி என்று நாம தெரிந்திருந்தும் நாம அந்த விஷத்தன்மை உள்ள அழகான ஆப்பிளை கை வைத்தோம் என்றால் நாம அல்லவோ அழிந்து போவோம். அதே போலதான் நமக்கு தீங்கு தருகிற, நமக்கு தீமையை உருவாக்குற இச்சை நமக்கு முன்னாடி வந்து அது ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தாலும், நம்மை முட்டி மோதி கொண்டிருந்தாலும் நாம உடனடியாக நம்மை திசை திருப்ப வேண்டும். ஏனெனில் மாம்சம் நேற்றைக்கு நன்றாக இருந்த மாம்சம் இன்னைக்கு எதையோ ஒன்றை பார்த்து அலைகழிக்கிறதாக மாறுகிறது. அது அலைகழிக்க வைக்கிறது, நம்மை இழுக்கிறது.
இந்த மாயை நம்மை இழுக்கிறது விடுபட முடியவில்லை என்று நாம ஒருவேளை தவிக்கலாம். ஆண்டவரே, என்னால் விடுபட முடியல, அது என்னை இழுக்கிறதே, நான் என்ன செய்வேன், என் சிந்தனை அங்கே ஓடுகிறதே என்று நாம நினைக்கும் போது உடனடியாக நாம இந்த வார்த்தை, ஆண்டவரின் ஆத்மாவே நீ அடங்கு, தேவனை நோக்கி பாரு என்று நம்ம ஆத்மாவை தேவனுக்கு நேராக திசை திருப்புகிறவர்களாக நாம இருந்தோம் என்றால் நிச்சயமாகவே நாம் பின்னாளில் நம்முடைய சந்ததியும் நம்முடைய குடும்பமும் அங்கே பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். அது நம்முடைய சந்ததியர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய நன்மையும் கிடைக்கிறதாக இருக்கும். சங்கீதம் 119 113வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். அதான் நான் இப்ப இதுவரை சொல்றதுதான் இது. வீண் சிந்தனைகளை வெறுத்து அந்த வேத வசனத்தில் பிரியமாயிருக்கிறேன். இனி ஒரே ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். உபாகமம் 31:18. அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அந்நாளிலே முகத்தை மறைப்பேன். பாருங்கள், அப்ப வேற தேவர்களை தேடி போகிறதுனாலையும் அங்கே தீமை வருகிறதா? நாம நினைக்கலாம், எப்படி அந்த வேற தேவர்கள்? அப்ப தேவன் சரியான சமாதானத்தின் பாதையை, நன்மையின் பாதையை, நல்ல பாதையை நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் அங்கே அவர் தேவனை நோக்கி நாம சொல்ல வேண்டும், ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ ஆசைப்படுகிறது தேவனால் வரும், நீ நம்புகிறது, நீ எதை விரும்புகிறாயோ அது தேவனால் வரும், அது உனக்கு சமாதானத்தை தருகிறதாக இருக்கும். நீ விரும்புகிறது உனக்கு ஆபத்தை கொண்டு வரலாம், ஆனால் தேவனால் வருகிறது உனக்கு சமாதானத்தை தருகிறதாக இருக்கும். ஆகையினால் என் ஆத்மாவே நீ என்ன பண்ணு? அவருடைய பாதத்தில் அமர்ந்திரு, அவர் உனக்கு நன்மை செய்வார் என்று நம்முடைய ஆத்மாவே தேவனுக்கு நேராக நாம் திசை திருப்புவோமானால் நாம் ஒரு சமாதானத்தை பெறுகிறவர்களாக இருப்போம். இப்போதும் நாம் தன்னைத்தானே சுமதித்தறிந்த ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். காலையில் இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? நம்முடைய ஆத்மா அலைகழிக்கப்பட்டது போல ஓடிக்கொண்டிருந்ததா? ஆண்டவரை நோக்கி பார்க்க சொல்லுங்க. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ நம்புகிறது தேவனால் வரும், நீ எதை விரும்புகிறாயோ அது அதை விட மேன்மையானதை தேவன் உனக்கு தருவார். நீ தேவன் பாதம் அமர்ந்திரு என்று நாம தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இப்போது நாம் கல்வாரி சிலுவைக்கு நேராக நாம் திசை திரும்புவோம். ஹல்லேலூயா. நம்முடைய செயல்பாடுகள் எப்படியாக இருந்தது என்று ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போமாக. அவருடைய ரத்தத்தால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போதும் பலவீனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரீரத்துல எந்தெந்த இடங்கள்ல பலவீனமா இருக்கிறதோ அந்த இடங்கள்ல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இப்போதும் கை வைத்து ஜெபிக்க இடத்தில் வல்லமை வாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தால் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறோம். ஆவே ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம்.